சுகர் பேஷண்ட்டுக்கு எந்த சர்க்கரை சாப்பிட்டா நல்லது? ஜென்ரலாவே உங்களுக்கு தெரியும், சுகர் பேஷண்ட்டுக்கு சர்க்கரையுடைய அளவை ரொம்ப குறைத்தது தான் நல்லது. இதுலயும் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒயிட் சுகர், அந்த நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி தேன், இது மூணுத்தையும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டடியோட முடிவு என்ன வருது அப்படின்னா, எந்த வகையான இனிப்புகளை கொண்டு அவங்க உணவை எடுத்துக்கொண்டாலும் அதுல வர சுகருடைய கண்டென்ட் அல்லது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அனைத்துலயுமே ஒரே அளவான சர்க்கரை தான் அவங்களுடைய ரத்தத்துல காமிக்குது. ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதுல எது ப்ரிஃபர்டு எது ப்ரிஃபர்டு இல்லைன்ற ஒரு வித்தியாசம் கிடையாது. ஜென்ரலாவே இதுல எந்த வகையான ஒரு இனிப்பு சர்க்கரை பொருட்களை எடுத்தாலும் கண்டிப்பா கம்மியா எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ மூணாவது விஷயம், இதுல உடம்புக்கு எது கெடுதல், இந்த ரீஃபைன்டு சுகர், வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு கெடுதல்னு சொல்றாங்க அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரீஃபைன்டு சுகரை பத்தி ஏன் கெடுதல்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது கலர் வெள்ளையா இருக்கு. ஸோ அதனால ஏதோ கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்க, அதனால கெடுதல்ன்றாங்க. ஸோ முன்ன நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை நிறம் கெமிக்கல் ஆட் பண்ணதுனால கிடையாது. அந்த மொலாசஸ் அப்படின்ற அதுல இருக்கிற ஒரு மூலப்பொருளை பிரிக்கிறதுனாலதான் வெள்ளையாகுது. பட் அந்த வெள்ளை சர்க்கரை ஒரு சில டைம் பிரவுனா மாறும். நம்ம அப்படியே ஓப்பனா காத்துல வச்சுட்டு இருக்கும்போது அதை அவாய்ட் பண்றதுக்காக முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, சல்பிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணி அதுல மினிமல் அளவு சல்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சல்பர் கண்டென்ட்னால உடலுக்கு கெடுதல் அப்படின்ற முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில அந்த சல்பிடேஷன் ப்ராசஸ் போயிட்டு கார்பனேஷன் அப்படின்ற ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ரிஃபைன்டு சுகர் எடுக்கிறதுனால பெரிய அளவுக்கு உடலுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், ரிஃபைன் சுகர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த ரிஃபைன் பண்ணும் பொழுது அதுல இருக்கிற நுண் சத்துக்கள், இந்த பொட்டாசியம், அயன், கால்சியம் எல்லாம் நமக்கு போயிடுது. அதனால உடலுக்கு தேவையான நுண்சத்துகள் கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற நுண்சத்தினோட அளவு ரொம்ப 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 குறைவு. அது போல நம்ம அந்த சுகர் எடுத்துக்கிறதும் ரொம்ப குறைவா தான் எடுத்துக்கிறோம். நம்ம சுகர் ஒன்றும் 1/2 கிலோ 3/4 கிலோ எடுத்துக்க போறதில்லை. அதனால நீங்க அந்த சுகர்ல கிடைக்கிற நுண்சத்துக்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம சாப்பிட்ற மற்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கிற நுண்சத்துகளுக்கு நிகரானது கிடையாது.